ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். லன்ச் மெனு கிடையாது. மூலி பராட்டா. மூலி பராட்டானா ஒன்றும் இல்லை, முள்ளங்கி. முள்ளங்கியை தான் ஹிந்தியில் மூலின்னுவாங்க, சுருக்கிக்குங்க. ரொம்ப பெரிய விஷயங்கிற முள்ளங்கியை சுருக்கி மூலி. அவ்வளோதான். மூலியை நம்ம எப்படி இந்த கேரட்லாம் சீக்கிரம் அந்த மாதிரி சீச்சிட்டு மிளகாப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், பச்சை மிளகா, ஜீரகம் அவங்க சேர்க்க மாட்டாங்க. ஓமம், அதுக்கு பதிலாக ஓமம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொத்தமல்லி போட்டு சுட்டு அடிச்சா மூலி பரோட்டா ரெடி ஆயிருங்க. இப்போ இதே இது நம்ம முள்ளங்கியில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக வேணால் பீட்ரூட்டில் பண்ணலாம். பிங்க் கலரில் கிடைக்கும் அந்த சப்பாத்தி. பாலக்கில் பண்ணலாம், மேத்தியில் பண்ணலாம். இங்கே சப்பாத்திலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பராட்டா பண்ணுவாங்க. இது இப்போ நம்ம சைட்லேயே இப்போ நிறையா பேர் பண்ணுறோம், நம்மளும் பண்ணுறோம். நானுமே பண்ணுவேன். மேத்தியில் பண்ணலாம். மேத்தினா வெந்தயக்கீரை, பாலக்கீரை எல்லாத்துலேயும். இப்போ மூலி பரோட்டா மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த முள்ளங்கியை நம்ம எப்போயோ சாம்பாருக்கெலாம் செய்கிற மாதிரி தோலை எடுத்துடுங்க. தோலை எடுத்துகிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். கிரேட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. உப்பு போட்டு அந்த தண்ணியை வடிகட்ட வேணாம். இப்போ இது என்னோடய மெய்டு தான் பண்ணுறாங்க, நான் பண்ணல. ஏன்னா என்னையை கூட அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவாங்கள்ல, அதனால் அவங்கக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் உப்பு போட்டுட்டு விட்டுறாங்க. ஆனால் தண்ணியை பிழிஞ்சு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புழிஞ்சிட்டு அதில் டேஸ்ட்டு போயிடுமேட்டு, ஆனால் தண்ணியோடு தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு, 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாயும் போடுறாங்க, ரெட் சில்லி பவுடரு கொஞ்சோன்னு, தனியா பவுடர் கொஞ்சோன்னு, ஓமம். இது ஓமங்க. இங்கே அஜ்வைன்னு சொல்லுவாங்க. ஓமமும் போட்டுங்க. ஓமம் போட்டால் கொஞ்சம் ஹீட்டு. இப்போல்லாம் வின்டர்லங்க இங்கே டெல்லியில் ஓமம் போட்டால் கொஞ்சம் ஹீட்டும் கிடைக்கும். 2வது வயிற்றுக்கும் நல்லதுன்னா அவங்க எல்லா பரோட்டாலையும் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலான்றாங்க. நம்ம ஜீரகம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துட்டு இப்போ தான் மாவு சேர்க்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுக்கலைங்க. நம்ம சவுத் சைட்லாம் சில பேர்லாம் நான் வீடியோ பார்த்தேன், அவங்க புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறாங்க. இவங்க ஆனால் தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாவு போட்டுட்டு பிணையிறாங்க. ஆனால் அந்த மாவு பிணையிறதுல தான் இருக்குது விஷயமே. மாவு அவங்க அப்படியே அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணையணுங்க. அப்படி பிணைஞ்சால் தான் அந்த பரோட்டா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் நேரம் அவங்க டைம் கொடுத்து எடுத்து பிசைவாங்க. இந்த மாதிரி அமுக்கி இப்படி பிசைவாங்க. இப்படி பிசைஞ்சால் தான் அது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் மாவில் டஸ்ட்டு பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்ச்சி சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. கீ போட்டுட்டு அதான் இதே மாதிரி தான் கேரட்டில் செஞ்சுக்கலாம். இது இருக்குல்ல காலிஃப்ளவரையும் கிரேட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி செய்வாங்கங்க. கேரட்டில் போட்டுக்கலாம், பீட்ரூட்டில் போட்டுக்கலாம். அதை பாலக்கீரைனா அது கொஞ்சம் வேக வச்சு அரைச்சி அது ப்ராசஸ் வேறு மாதிரி, மெத்தியும் வேறு மாதிரி, கீரை வேறு மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கிரேட் பண்ணி இந்த மாதிரி பச்சை மிளகாய் இது பண்ணி போட்டு கிரேட் பண்ணி போட்டு மாவு கூட பிசைஞ்சு சுட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பரோட்டா போட்டுக்கலாம். இது இந்த காய்கறிலாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கு இவங்க ஒரு தயிரோ இல்லை ஊறுகாயோ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கு மாதிரி சட்னி, குருமா அது இது வேணும்னு இல்லை நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஓகேங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கீயோ பட்டரோ தடவுனிங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிருங்க.
முள்ளங்கி ஸ்மெல்லெல்லாம் வராது. இப்போ இருக்கிற சீசனில் இங்கே இருக்கிற ஒரு முள்ளங்கியில் ஒரு ஸ்மெல் வரும், அது இதெல்லாம் இங்கே வராதுங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மூலி பரோட்டா ரெடி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உரப்பு இதுவே போகுது, இதுலேயும் மிர்ச்சிலாம் இருக்கிறதுனால.